பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5 மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைகளுக்கு எழுதின நிருபம் 1வது நிருபத்துல 5 அதிகாரத்துல 14 விதமாய் சொல்லுகிறது. மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நமக்கு பவுலால் அருளப்பட்டு என் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை இதுதான். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவங்க இப்படிதான் வாழணும், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது வாழ்க்கை இல்லை. இப்படிதான் வாழணும். எத்தனை பேருக்கு படைத்த கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்? நம்ம 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 இந்த பூமியில வந்துட்டோம், அப்பா அம்மா மூலியமாக வந்து விட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எல்லாமே நமக்கு குவாலிஃபைடா இருக்குமா, நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியை தருமா அப்படின்றது இல்லை. பவுல் முன்னமே சொல்லியிருப்பாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதுவும் எனக்கு தகுதியா இராது. அதுதான். அதே மாதிரி ஒழுங்கில்லாதவர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கே இல்லாம எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றது இல்லாம, அதாவது தன் மனம் போன போக்குல நல்லது கெட்டது எதுவும் தெரியாம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறது வாழ்க்கை இல்லை. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஒழுங்கில்லாதவர்கள், ஒரு ஒழுக்கம் வேணுங்க. வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் கட்டாயம் வேணும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது, ஒரு வேலை ஸ்தலத்துல எஜமானுக்கு, அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஆன பிறகு தன் கணவனுக்கோ தன் மனைவிக்கோ ஒருவரோடு ஒருவர் இசைந்து, அதாவது அன்போடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒரே சரீரமாய் ஒரு ஒழுக்கம் வேண்டும் என்பதற்காக தான் இவையெல்லாம் ஒழுங்கோடு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அதாவது ஒரு தவறான வழி, மனம் போன போக்குல போறது இல்லாம ஒரு ஒழுக்கத்தின் வழியா போகும்போது ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும். திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடன் இல்லாம, உன்னால முடியாதரா, ஐயோ எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த டைம்ல அந்த மாதிரி டவுனா ஃபாலன் பீப்புள், ஆனா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கண்டு துவண்டு போறவங்களுக்கு திடன் உள்ளவர்களாய், திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடன் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தேற்றக்கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. பலவீனரை தாங்குங்கள். பலவீனர் யார்? பலவீனர் ரொம்ப தவுண்டு போய் பலனற்று இருப்பாங்க, சோர்வற்று இருப்பாங்க. உடல் சோர்வு, மனசோர்வு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பலனற்று, அவங்கள தாங்குங்க. முதியோர், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். ஆமாங்க, கோவம் வரும்போது ரியாக்ட் பண்ணாம அதை கட்டுப்படுத்தி எல்லாரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்தமுள்ளவர்களுக்கு அநேக கிருபைகள் அளிக்கிறார் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆண்டவரோட வார்த்தை சொல்ல இருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள், நீடிய சாந்தமா இருங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம். சாந்தம்னா, நீங்க சாந்தமா ஒரு இடத்துல பேசும்போது அந்த இடத்துல சண்டை போட்டாலுமே, அந்த இடத்துல சண்டை சத்ரு ஏதாவது ஒண்ணு உங்களை மேற்கொள்ளும் போது, அங்க சாந்தமா இருந்து நீங்க அதை ஃபேஸ் பண்ணும் போது இல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்க 1000 பேர் உங்களுக்கு எதிர்த்து வந்து நின்னாலும் அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பொலைட்டா சாந்தமா நீங்க காம ஹேண்டில் பண்றீங்களோ, அந்த என்விரான்மெண்டே உங்களுக்கு ஒரு அமைதியின் சூழலை உங்க மூலியமா கிடைக்கும்.
இதுதான் ஆண்டவர் இன்று வார்த்தைகளை கொடுத்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா பலனற்றவர்களுக்கு இசப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தையை சொல்லி தேற்ற ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்யுங்க. இசப்பா பலனுள்ள ஆவியை எங்களுக்குள்ளாக தாங்க தகப்பனே. இசப்பா திடனற்றவர்களை தேற்றக்கூடிய தேற்றரவாளன் எங்களுக்கு தாங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா பலவீனரை தாங்கக்கூடிய கிருபைகளை தாங்க. எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமுள்ள ஒரு நல்ல குணாதிசயத்தை தாங்க தகப்பனே. இசப்பா நீர் எப்படி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தீரோ, அந்த உலகத்தின் மக்கள் மேல அன்பு கூர்ந்தீரோ, இசப்பா உண்மை போல இசப்பா நாங்களும் எல்லோரிடத்திலும் அன்பாய் தயவாய் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. யார் யார் சுகவீனமாய், யார் யார் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியில அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லா கட்டுகளையும் உடைத்து இயேசு நாமத்தில் முறியடித்து அவர்கள் மனதுக்குள்ள சமாதானத்தை தாங்க தகப்பனே. யார் யார் பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, யார் யார் சுகவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் எல்லா சுகவீன கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். நீர் பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக தகப்பனே. மனதுக்குள்ள ஒரு அமைதி இசப்பா, மனதுக்குள்ள ஒரு சமாதானத்தை தாங்க. குடும்ப கஷ்டங்கள் இசப்பா, போர் போன்ற இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக சண்டை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். சண்டையை கொண்டு வருகிற சத்துருவின் ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபா ஸ்தோத்தரிக்கிறோம். ஞானமாய் எல்லோரும் அவர்கள் குடும்பத்தோடு சிசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் காணப்பட கிருபை பாராட்டுங்க. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உண்மை நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் தாகம் கொள்ள இசப்பா எங்களுக்கு இசப்பா ஊற்றை தருவீராக தகப்பனே. இசப்பா தாகத்தை தருவீராக தகப்பனே. பரிசுத்தாவி என்னும் ஊற்று எங்களுக்குள்ளாக இருந்து வழிந்து ஓடட்டும் தகப்பனே. இசப்பா உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளாக பற்றி படரட்டும். நாங்கள் காண்கிற எல்லோரிடத்திலும் உம்முடைய அன்பை பறைசாற்ற, உம்முடைய அன்பை எடுத்து காட்ட கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் எங்கள் மூலியமாய் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே மகிமைப்படணும். நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராக தகப்பனே. எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Good morning. God bless you all. Have a blessed day.